ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ராஷிக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது, இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு சளி இருமல் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம சளியை வந்து நிப்பாட்டக்கூடாதுங்க, அதை வெளியே வர விடுறது தான் நல்லது. ஆனால் இருமல் இருக்கும்பொழுது நம்மளால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. அதே மாதிரி தொடர்ந்து நம்ம இருமிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் தொண்டை புண்ணாகிறது மட்டும் இல்லாமல் சுவாச குழாயெல்லாம் புண்ணாகி நம்மளால் சாப்பாடு கூட சரியாக சாப்பிட முடியாது. ஸோ இருமலை வந்து 5 செகண்டில் உடனடியாக நிப்பாட்டத்துக்கான ஒரு சூப்பரான மெத்தட் தாங்க இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிஜமாக என்னால் நம்பவே முடியலங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. ஆனால் 5லேருந்து ஒரு 10 செகண்டுக்குள்ளே ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு க்யூர் உங்களுக்கு கிடைக்குது. 5 நிமிஷம் இல்லைங்க, 5லேருந்து 10 செகண்டுக்குள்ளே உங்களுக்கு அவ்வளோ சூப்பரான மாற்றம் தெரியும். என் பாப்பாவுக்கு 6 வயசு ஆகுது. நேற்று நைட்டெல்லாம் தூங்க முடியாமல் ரொம்ப இரும்பிட்டே இருந்தா. இந்த மெத்தடை வந்து அவளுக்கும் ட்ரை பண்ண ரொம்ப சூப்பராக க்யூர் ஆகி உடனே வந்து நல்லா நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சிட்டா. கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு பயப்பட தேவையில்லை. ஸோ தொண்டை கரகரப்பையும் தொடர்ச்சியாக வரக்கூடிய இருமலையும் உடனடியாக ஒரு 5 செகண்டில் நிப்பாட்டுறதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு வந்து முழு மிளகு எடுத்துக்கோங்க. நிறைய தேவையில்லைங்க, ஜஸ்ட்டு ஒரு 6 மிளகு இருந்துச்சுன்னா போதும். பெரியவங்களுக்கு ஒரு 6 மிளகு, சின்னவங்களாக இருந்தால் குட்டி பிள்ளைங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 4 மிளகு இருந்துச்சுன்னா போதும். இந்த மிளகை உங்களுடைய கடவாய் பற்கள் கிட்ட வச்சுக்கோங்க. கடிச்சு மெல்ல வேண்டாம். அப்படியே முழு மிளகு வந்து நீங்கள் அந்த பற்களோட இடையில ஓரத்தில் லாஸ்ட்டாக வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் 2 சைடும் வந்து 3 மிளகாக பிரித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5 செகண்ட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னாலே அதிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணி நம்மளுடைய உமிழ்நீரும் சேர்ந்து உள்ளே போகும்போது அந்த தொண்டை கரகரப்பையும் அந்த இருமலையும் வந்து உடனடியாக நிப்பாட்டிடுதுங்க. குழந்தைங்களுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் 3 அல்லது 4 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு சொல்லியே வந்து வாயில் வைங்க. கடிச்சு மெல்லாமல் அப்படியே வந்து வாயில் ஒரு ஓரமாக வச்சிருங்க சொல்லுங்கள். இருமல் உடனடியாகவே உங்களுக்கு ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். எந்த ஒரு மருத்துவம் நீங்கள் செஞ்சாலுமே முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. சும்மா வந்து இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்காது. அது நம்பிக்கையோடு செய்யும் போது தான் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு க்யூரையும் கொடுக்கும். அதே மாதிரி இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகு வந்து நல்ல மிளகாக இருக்கணும். இப்போ வந்து நிறைய கலப்பட மிளகுலாம் வருது. பப்பாளியோட விதையெல்லாம் வந்து அதில் கலப்படம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி மிளகா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது கேட்காது. ஸோ நல்ல மிளகா, நல்ல தரமான மிளகா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நைட்டு தூங்கிட்டே இருக்கும் போது இருமல் வருதுன்னு சொன்னால் குழந்தைங்களா இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நேரம் வந்து குப்புறப்படுத்து தூங்கி பாருங்கள். கொஞ்சமாக வந்து இருமல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ 5லேருந்து 10 செகண்டுக்குள்ளே இருமலை உடனடியாக நிப்பாட்டுறதுக்கான இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான ஆரோக்கிய குறிப்புகள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.